ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த முறுக்கு மாவு வீட்டிலே அரைச்சது, பச்சரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்ச முறுக்கு மாவு பயன்படுத்தி தான் இன்றைக்கி நாம் இந்த கிறிஸ்பியான முறுக்கு செய்ய போகிறோம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்காக 1 கிலோ அரிசியை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு நல்லா காஞ்சி வரணும். அடுத்ததாக 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நேரம் உளுந்தை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உளுந்து லேசாக கலர் ஆகும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்தும் அரிசியும் சேர்த்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்த உளுந்து இந்த அளவுக்கு லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த அரிசியும் உளுந்தும் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்தாச்சு. 1 கிலோ பச்சை அரிசிக்கு 200 கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மொத்த மாவையும் பயன்படுத்தி தான் முறுக்கு செய்ய போகிறோம். இந்த சின்ன உலக்கை பயன்படுத்தி இந்த மாவை அளந்து எடுத்துக்க போகிறேன். மொத்தமாக இந்த சின்ன உலக்கால் 8 உலக்கு அளவுக்கு மாவு கிடச்சிது. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் அளந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சல்லடை வச்சு இதை நல்லா சலித்து எடுத்துப்போம். நம்ம மில்லில் கொடுத்த அரைச்ச மாவாக இருந்தாலும் கூட ஒரு டைம் நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் அதில் அரைப்படாமல் ஏதாவது அரிசி இருந்தால் அதை எல்லாத்தையும் நம்ம நீக்கிடலாம். இப்போ இந்த மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு நம்ம எடுத்துருக்க எல்லா மாவையும் மொத்தமாக சலித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி மாவு பொருட்களை சலிச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா சலித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்து முறுக்கு மாவு பிசைஞ்சோம்னா முறுக்கு செய்யும்போது சம்டைம்ஸ் அது அப்படியே வெடித்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி சலிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முறுக்கு சுட ஆரம்பிக்கணும். இப்போ சலிச்ச இந்த மாவை இன்னொரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலியில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம இந்த எண்ணெய் எடுத்து இந்த மாவில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நுரையாக வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இந்த எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கணும். இப்போ இந்த எண்ணெயிலேருந்து மொத்தமாக ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும். மொத்தமாக 8 உலக்கு அளவுக்கு நம்ம மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சேர்க்கும்போது நுரையாக வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கணும். இப்போ சூடான எண்ணெயை சேர்த்துட்டு கையால் பிசையக்கூடாது. ஏன்னா அதோட சூடு நமக்கு கை பொறுக்க முடியாது. அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதே மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு டம்ளர் மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது கணக்கு வச்சுக்கோங்க. என்னோடய இந்த உலக்கோட அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 150 கிராம் எடுத்துக்கும். இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கணும். மாவில் இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாவு முழுக்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாவு பிசைகிறதுக்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் இலக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கணும் மாவு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாணலியில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகணும். இது அப்படியே சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு அச்சில் சேர்த்துக்கலாம். முறுக்கு குழாயில் இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற முறுக்கு குழாயை விடவும் இதில் நம்ம முறுக்கு செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கை வலிக்க நம்ம முறுக்கு சுற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி முறுக்கு குழாய் ஆன்லைனில் கிடைக்கிது. இல்லாட்டி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பாத்திர கடை இருந்தால் கூட அங்கே கேட்டு பாருங்கள். இப்போ இந்த முறுக்கு குழாயில் மாவு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம முறுக்கு ஷேப்க்கு அழகாக இதை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம இந்த முறுக்கை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முறுக்கு செய்யும்போது எப்போவுமே எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்தோம்னா தான் முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம எண்ணெயில் இந்த முறுக்கை சேர்த்த உடனே அப்படியே மேலே எழும்பி வரும், அடியில் போய் தங்காமல். அந்த மாதிரி இருந்தாலே நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரி முறுக்கை எண்ணெயில் சேர்த்த உடனே மேலே எழும்பி வந்தாலே முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இந்த எண்ணெயோட அளவு பொறுத்து எத்தனை முறுக்கு இதில் நம்ம சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய முறுக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அது வேகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் சம்டைம்ஸ் அதனால கூட முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு முறுக்கு வெந்த பிறகு ஒவ்வொரு சைடாக நம்ம திருப்பி திருப்பி விட்டு இதை 2 சைடும் ஈவனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முறுக்கு சேர்த்த உடனே இதை நம்ம திருப்பி போடக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சோம்னா உடனே உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு முறுக்கு. இந்த டைமில் நம்ம இதை 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி முறுக்கு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் முழுக்க அது கெடாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுக்கணும். வேணுங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். யார் வேணாலும் இந்த முறுக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறோம்னா கூட இந்த மாதிரி உளுந்து வறுத்து அது கூட பச்சரிசி சேர்த்து நம்ம முறுக்கு செய்யும்போது அது ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இந்த முறுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இந்த முறுக்கு 2 சைடும் ஈவனாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம் நம்ம முறுக்கை வெளியே எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காமல் சூப்பராக கிடச்சிருக்கும். நம்ம எண்ணெய் சேர்த்து முறுக்கு பிசையும் போது அளவுக்கு அதிகமான எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. 1 டம்ளர் மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் சம்டைம்ஸ் முறுக்கு ரொம்பவே எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான், சூப்பரான நல்ல கிறிஸ்பியான முறுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த முறுக்கெல்லாம் வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கும் நீங்கள் இந்த முறுக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் கூட இந்த முறுக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கிறிஸ்பினஸ் அப்படியே மாறாமல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த முறுக்குக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க பச்சரிசி கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சரிசியை கூட நம்ம இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி முறுக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். முறுக்கு மாவு அரைக்கும் போது அரிசியை மட்டும் நல்லா கழுவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு வாரமாச்சும் நல்லா காயணும். அப்போ தான் முறுக்கு மாவு கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ இந்த முறுக்குலேருந்து ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், அப்படியே தொட்ட உடனே உடையுது. இந்த அளவுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட எண்ணெய் இந்த முறுக்கில் இல்லவே இல்லை. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத கிறிஸ்பியான முறுக்கு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இந்த முறுக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.